சட்டப்பேரவை தேர்தலில் மிகவும் கவனம் பெற்ற தொகுதிகளில் ஒன்றாக கொளத்தூர் இருந்தது. இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் VS பாபு 82,997 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரும் அப்போதைய முதலமைச்சருமான MK ஸ்டாலினை 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த வெற்றி நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. தேர்தல் முடிவுக்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட 14 வாக்குச்சாவடிகளின் EVM மற்றும் VVPAT இயந்திரங்கள் உட்பட தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட EVM இயந்திரங்களை சரிபார்க்க திமுக தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தது. அதன்படி கொளத்தூர் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்து சரிபார்க்கும் பணிகள் ஜூலை 29 முதல் தேர்தல் ஆணையத்தின் முன்னிலையில் நடைபெற்றன. இந்த ஆய்வின் போது சில EVM மற்றும் VVPAT இயந்திரங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்ததாகவும் சில இயந்திரங்கள் முறையாக செயல்படவில்லை என்றும் திமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ செய்தியாளர்களிடம் பேசுகையில், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்பதும் தேர்தலில் பாதுகாப்பு நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பதும் அறிவியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சரிபார்ப்பு பணியின் போது சில இயந்திரங்கள் பழுதடைந்திருந்ததும் சில VVPAT இயந்திரங்கள் செயல்படாததும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து வருகிறோம். கட்சி தலைவர் ஒப்புதலுடன் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகி சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆய்வின் போது சில தொழில்நுட்ப கோளாறுகள் கண்டறியப்பட்டிருந்தாலும் அவை தேர்தல் முடிவை பாதிக்கும் வகையிலான முறைகேடுகள் அல்ல என்றும் தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளுக்கு உட்பட்ட சரிபார்ப்புகளே மேற்கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இது தொடர்பான விரிவான அறிக்கை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், திமுக நீதிமன்றத்தை நாடினால் அங்கும் அந்த அறிக்கையை தாக்கல் செய்து விரிவான விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவின் இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி, இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாம இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மிஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்ப இது எவிடன்ஸா தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதற்கு மேலும் இன்னும் கூட நாங்கள் ஒரு 6 மிஷின் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஏறக்குறைய 30% மிஷினுக்கு மேல 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததனால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. கழக தலைவரிடம் இதை நாங்கள் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ல பங்கெடுப்பது தேவையற்றது. இதுவே இதுவரைக்கு கிடைத்திருக்கிற சாட்சியமே போதுமானது. இந்த எலெக்ஷன் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த சர்டிஃபைட் காப்பி வந்த உடனே கழக சட்டத்துறை தலைவருடைய அனுமதியுடன் உரிய நீதிமன்றத்தை, தேவையென்றால் உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி சரியான தீர்வை பெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாக்குப்பதிவு எந்திரங்கள் நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. இது
3 அடுக்கு பாதுகாப்புல தான் வந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ட்ராங் ரூம்ல இது பண்ணுவாங்க. வெளியில வந்து சிசிடிவி கவரேஜஸ் இருக்கு, நீங்க பாப்பீங்க. வித் கன் போலீஸ் பாதுகாப்பு வெளியில இருக்கும் ஒரு லெவல். செகண்ட் லெவல்ல செகண்ட் லேயர் ஆஃப் ஆர்ம்டு போலீஸோட பாதுகாப்பு இருக்கும். தேர்ட் லேயர்ல டபுள் சீல்டு வந்து ஸ்ட்ராங் ரூம்ஸ் இருக்கு. அந்த டபுள் சீல் ஸ்ட்ராங் ரூம் தாண்டி தான் வந்து உள்ள போக முடியும். என்டையர் செட் ஆஃப் இந்த பில்டிங்கும் உள்ள இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்ஸும் சிசிடிவியோட பாதுகாப்பில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது திறக்கும் பொழுதும் இது வந்து ஏதாவது காரணத்துக்காக சரி பார்க்கும் பொழுதும் அனைத்து அரசியல் கட்சியினர்களுக்கும் தகவல்கள் அனுப்பி அவங்களோட பிரசன்ஸ்ல தான் எப்போதும் வந்து இந்த இடத்தை யாராவது அணுகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், சீஃப் எலெக்டர் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை சரியாக இருக்கின்றதா அதனால சரி பார்த்து அவங்களோட அந்த படிவத்தில் கையெழுத்து போட்டு வழக்கமாக இதுக்கு இன்ஸ்பெக்ஷனும் உண்டு. ஸோ இது வந்து மிக பாதுகாப்பாக இந்த சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்காங்க. அதுல எந்த சந்தேகத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லை. 3 எந்திரங்கள் ஏனென்றால், ஒன்று விவிபேட் வந்து டீட்டெயில்டு மோக்போல் பண்ணும்போது 500 மோக்போல் பண்ண வேண்டியதில் 412 மோக்போல் பண்ணியதுக்கு பிறகு அந்த லைட் எரியவில்லை. அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். அது சியூல வந்து 2.6 சொல்ற ஒரு டெக்னிக்கல் எரர். அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணி அது கண்டினியூ பண்ணிடலாம். அது ஒரு வழி. என்டையர் செட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம். 2வது வழி. இந்த 2 வழிமுறைகள் இருக்கின்றது. 2வது வந்து கிளரிக்கலா வந்து அந்த வெளியில இருக்கிற ஸ்லிப்பில் வந்து முழுமையாக போலிங் பூத்தோட நம்பர் எழுதவில்லை என்றது 2வது குற்றச்சாட்டு. அதுக்கும் வந்து நான் கிராஸ் செக் பண்றதுக்கான மெக்கானிசம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம், விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ இது 2 தான். இதை டீட்டெயில் பண்ணி அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு 2வது ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். வந்து இதை பங்கேற்கிறதுக்கும் கண்காணிக்குவதற்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க வராத பட்சத்தில் நம்ம கேமரா ஃபுல் ரெக்கார்டிங் நடத்தி பெல் என்ஜினியரோட தலைமையில் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது வந்து அவங்க நீதிமன்றத்தை அணுகிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டீட்டெயில்டான நாங்கள் விளக்கங்கள் நீதிமன்றத்திலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. நான் இப்போ வந்து படிப்படியாக என்னென்ன நடந்துட்டு இருக்கிறதும் உள்ளதும் இதில் எந்த சந்தேகத்துக்கும் வாய்ப்பில்லைன்னு உள்ளதும் விளக்கமாக சொல்லியிருக்கோம்.